வணக்கம். ஓகே, யாரெல்லாம் இங்கே மார்பிள் கேக் லவ்வர்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக மார்பிள் கேக் எப்படி செய்கிறது என்னோடய ஸ்டைல்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பேனு. இது வந்து 21 cm இருக்கும். இது வந்து ஆங்கர் பட்டர் ஒரு 220 கிராம், அதாவது ஒரு ஃபுல் பார் அப்படியே எடுத்திருக்கேன். செல்ஃப் ரைசிங் ஃப்ளார், அது கூட வந்து பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சீனி அண்ட் தென் வெண்ணிலா எசன்ஸ். இது வந்து கொக்கோ பவுடர், அதாவது நம்ம மார்பிள் கேக் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக கொக்கோ பவுடர். ஒரு 3 ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற A கிரேட் எக்ஸ். ஓகே, அண்ட் தென் இது வந்து சுசு பெக்காட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக வந்து அந்த சுசு பெக்காட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி இருந்த பட்டரையும் சீனியும் கொஞ்சமாக 1 secubit சொல்லுவாங்க இல்லையா, 1 pinch அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்லோவாக வச்சு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நான் வந்து அடித்து விட்டுட்ருக்கேன். அப்போ நல்லா இது கலந்ததுக்கப்புறமா முட்டையெல்லாம் தனித்தனியாக ஒன்றா ஆட் பண்ணி நான் வந்து பீட் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு மாதிரி பேல் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம அடித்தா போதும். நல்லா அடிச்சுட்டு அது கூட வந்து தேவையான அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் நார்மலாக வந்து ஒரு 1 teaspoon ஊற்றினா போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து 1 by 1 வந்து நம்ம பின்னால் ஒன்றா போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பெடுலா வச்சு இடையில எல்லாத்தையும் ஒன்றா வலிச்சு உள்ளுக்கு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். மேக் ஷுர் டோன்ட் ஓவர் பீட். ஓகே, ஓவர் பீட் பண்ணிட்டோமா வந்து கேக் வந்து உடையும். அப்படியே, அதாவது நம்ம கட் பண்ணும்போது அப்படியே உதிரியாக உடையும். அந்த மாதிரி உடையாமல் இருக்கணும்னா ஓவர் பீட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஸோ முதல்ல ஸ்லோவாக ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு, அதாவது ஒரு 1 to 2 minutes அடிச்சுட்டு, அப்புறம் இது ஒரு 3 to 5 minutesக்கு வந்து இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அந்த பேல் கலர் வரும், அதாவது கொஞ்சம் வெளுத்து போன கலரில் வரும். அந்த சமயம் வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது நம்ம செல்ஃப் ரைசிங் ஃப்ளாவாக இருந்தாலுமே இன்னும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இதை சலித்து வச்சுக்கணும். இது கூட வந்து பேக்கிங் சோடாவையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன ஐட்டம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் இன்க்ரீடியன்ஸை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒரு 3 பேட்ச் 4 பேட்ச் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதையுமே வந்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. போட்டுட்டு ஒன்றா கலக்கிற வரைக்குமே பட்டுன்னு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கேக் செய்யும்போது பட்டர் வந்து ஒரு 10 to 15 minutes இருக்கும்போது மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த சில்னஸ் இருக்கும்போதே நம்ம அடித்தா தான் பட்டரில் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்காது. தபர் மீஞ்சாலாம் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஆயிலியாக கையில் விட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். ஸோ சேம்லா இப்போ என்னென்னா, நம்ம கோழி பொரிக்கும்போது கணக்கான பக்குவத்தில் போட்டு பொரித்து எடுத்துட்டோமா ரொம்ப எண்ணெயாக இருக்காது இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த கேக்ஸ்க்குமே வந்து சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போது ஒரு 1 tablespoon அளவுக்கு அந்த சுசு பெக்காட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பீட்டர் பாக்கெட் தேவையில்லை. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ட்ரேக்கு மாற்ற வேண்டியது தான். பட்டர் கேக்குக்கு மார்பிள் கேக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது இன்னொரு கலர் ஆட் பண்ணாமல் கூட நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே என்னோடய ஃபேவரட் வந்து சாக்லேட் அண்ட் கொக்கோ பவுடர். அதனால் நான் இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கொக்கோ பவுடருமே வந்து டிபெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன அளவுக்கு கலராக திக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 tablespoon அளவுக்கு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து ஆங்கர் பட்டர். எனக்கு எப்போவுமே ஆங்கர் ரொம்ப பிடிக்கும். பட்டர் கேக் வந்து ஆங்கர் SES கொஞ்சம் இந்த பியூர் பட்டராக யூஸ் பண்ணோமா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பட்டர் யூஸ் பண்ணோமா, அதோடைய அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பேனில் வந்து அந்த பட்டர் பேப்பரில் ஒட்டிகிட்ருக்கிற பட்டர்லாம் எடுத்து அழகாக தடவி விட்டுட்டு இப்போ வந்து பேஷ்மேன் பேப்பரை போட்டுட்டு மார்பிள் கேக்கை நான் செட் பண்ண போகிறேன். மார்பிள் கேக் வந்து எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கரண்டி நார்மல் ஒயிட் கலர் பட்டரும் இன்னொரு கரண்டி வந்து கொக்கோ பவுடரும் மாற்றி இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு, எப்படியும் நம்ம தான் சாப்பிட போகிறோம், உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான்.
ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு உள்ளுக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கழிச்சு விட்டுட்டு, அதாவது அங்கங்கே வந்து நம்ம ஒன்று ஒன்றா போடுறோம் இல்லையா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏர் இருக்கும், அதெல்லாம் வந்து வெளியாகிறதுக்கு டேப் பண்ணிவிட்டு இந்த டூத் பிக் வச்சு எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு இப்போது 170 டிகிரியில் வச்சு 40 to 45 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஆஃப்டர் 45 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக் வச்சு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது டூத் பிக், விச் மீன்ஸ் நல்லா வந்து பேக் ஆகி பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ நீங்களும் இந்த வீடியோவை குயிக் அண்ட் சிம்பிளாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை டாடா பாய்.